வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் தான் உங்க செல்பி தமிழ். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா யூத் ஸ்டேடியம் பஸ் ஸ்டாப்ல இருக்க நண்பா. இன்னைக்கு நம்ம ரேண்டமா ஒரு பஸ் செலக்ட் பண்ணிட்டு அந்த பஸ்ஸோட லாஸ்ட் ஸ்டாப் போயிட்டு அந்த ஏரியா பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் நண்பா. வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்புறேன். வாங்க நண்பா, வீடியோக்குள்ள போலாம். நண்பா 104 பாத்தீங்கன்னா 2 நிமிஷத்துல வந்துடும். 101 பாத்தீங்கன்னா 7 நிமிஷம், 106 14 நிமிஷம், 105 ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். அநேகமா பாத்தீங்கன்னா இப்ப 104 தான் போக போறோம் நண்பா. பாப்போம் பஸ் வருதான்ட்டு. நண்பா பஸ் நம்பர் 104 வந்துருச்சு. நம்ம இந்த பஸ்ல போவோம். நண்பா இப்போ நம்ம போயிட்டு இருக்க பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா தனுப் ரிவர் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த யூரோப்லேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் இடத்துல இருக்குது. செர்பியாவில் பார்த்தீங்கன்னா இதுதான் லாங்கஸ்ட் ரிவர் இன் செர்பியா, தனுப் ரிவர். நண்பா இப்போ நம்ம போகிற ரூட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாய பூமியாக இருக்குது. இந்த பனிக்காலத்துலேயும் ஏதோ விவசாயம் பண்ணுறாங்க போல இருக்குது, என்னன்னு தெரியல. அதிகமாக இந்த பனிக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து இங்கே அறுவடை பண்ணுவாங்க. ஏதோ நிலத்துல போட்டிருக்காங்க, அதுவும் வளர்ந்து வந்திருக்குது, என்னன்னு தெரியல. நண்பா சிட்டி விட்டு அவுட்ரு வந்துட்டோம். மேக்ஸிமம் பஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டி விட்டு அவுட்ரு வந்துட்டி தான் ஃபுல் ஃபாஸ்ட்டில் போகிறாங்க. இந்த இடம் பேர் பூபா. சின்ன ஓட மாதிரி இருக்கு நண்பா, அழகா இருக்கு பாக்குறதுக்கு. முட்டைகோஸ் பயிரிட்டு இருக்காங்க பாருங்க நண்பா. பனிகாலத்திலேயே முட்டைகோஸ்லாம் வரும் போல இருக்கு. யூரோப் செர்பியாவிலையும் இது ஏரியா பேர் செர்வேக்கா. யூரோப் செர்பியாவிலையும் பாருங்க சின்ன சின்ன குறுகலான ரோடெல்லாம் இருக்குது. இன்னைக்கு செகண்ட் ஷிஃப்ட் வேற. பஸ் இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 20-22 ஸ்டாப் தாண்டி வந்துருச்சு. இந்த ஏரியா பேர் செர்வேக்கா. ஓகே நண்பா, இதான் ஃபைனல் ஸ்டாப்னு நினைக்கிறேன். ஃபுல் கிராமத்துக்குள்ளார வந்திருக்கோம் நண்பா. உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்றது. ஃபுல்லாக எல்லாமே இங்கே விவசாய பூமியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செர்பியனை பொறுத்த வரைக்கும் அந்த நம்ம ஊரில் எப்படி தேக்கு மரம் வளர்த்து அதை விவசாயமாக மாற்றுவோம், அது மாதிரி வந்து இங்கே நிறைய மரங்கள் வந்து பயிரிட்டு இருக்காங்க. இது ஏதோ வில்லேஜ் போல இருக்கு. நம்ம தெரியாத ஒரு ஊருக்குள்ளார போயிட்டு இருக்கோம். இங்கே செர்பியாவை பொறுத்த வரைக்கும் தெருநாய்ங்க ஜாஸ்தி இருக்கு, அதை கண்டாலே பயமாக தான் இருக்குது.
இங்கே உள்ள வீடுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் பாட்டி வீட்டுக்கெல்லாம் போனோம்னா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் வருது. ஆனால் இங்கே உள்ளவங்களாம் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க நண்பா. நல்ல ஒரு இயற்கையான காற்று. இன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, வெயில் அடிக்குது, ஆனால் பனியோட கலந்த வெயில். அதனால தான் ஜர்க்கின் போட்டு வந்திருக்கேன். சிட்டி விட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 20-25 கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்காங்க இந்த மக்கள் எல்லாமே. அழகா இருக்கு இங்கே. வீடு வந்து அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க நண்பா, அவுட்ரு ஃபுல்லாகவே. 500 மீட்டர் உள்ள வந்துட்டோம் நண்பா. உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு சின்னதாக ஒரு பார்க் இருக்குது. பெருசாக மெயின்டெனன்ஸ் இல்லை போல இருக்கு. சில்ட்ரன்ஸ் பார்க்கு. ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட்டு, அப்புறம் சின்ன குழந்தைங்க விளாடுற மாதிரி ஃபுட்பாலோட நெட்டு எல்லாமே இது உள்ள இருக்கு. ஒரு லேப்ரேட்டர் வந்து நம்மள முறைச்சு பார்க்குற மாதிரியே இருக்குது பாருங்க. ஆள் வேற தினுசா இருக்கான். நானும் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நீ என்ன எதுவும் பண்ணாத. நாய்க்காக எதுக்கு பயம்னா, இங்கே ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. எனக்கு டிஆர்சி வந்து தான் இன்சூரன்ஸை கம்பெனியில் போடுவாங்க. அந்த இன்சூரன்ஸ் போட்டாங்கன்னா தான் அந்த இன்சூரன்ஸை வச்சு நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். இல்லாட்டி என் கை காசு போட்டு தான் இங்கே செலவு பண்ண முடியும். அந்த ஒரு ரீசன்னால தான் நான் நாய்க்கு பயப்படுறேன். நம்ம ஊரில் இருந்தால் கல் எடுத்து ஓடுறி அப்படின்னு ஒரு அடிச்சு விரட்டி விட்டுறலாம். இங்கே நாயை அது மாதிரி கல் எடுத்து அடித்தோம்னா அதுக்கு ஒரு கேஸை போட்டுருவாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா விசா ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆயிருமான்ட்டு. கண்டிப்பாக விசா ப்ராசஸிங் ஸ்டாப் ஆயிரும் நண்பா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்ச்சுக்கு மேலே தான் உங்களோட எம்பசி ஓப்பன் ஆகும். விஎஃப்எஸ் கிளியர் ஆகி உங்கள் பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் அடித்து வரும் நண்பா. செர்பியாவுக்கு நீங்கள் டேரெக்டாக விஎஃப்எஸ்க்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்கி நீங்கள் இன்ட்ரி அட்டன் ஒன்றும் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து எம்பசியில் உங்களுக்கு பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் அடிச்சிடும் நண்பா. ஃபுல்லாக விவசாயம் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக மரம் விவசாயம் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த பனியில் எப்படி கருகாமல் இருக்க போகுதுன்னு தெரியல. இந்த மரம்லாம் இப்போ நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருக்க மரம்லாம் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் நல்லா பச்சை பச்சையாக இருக்கும் இலையெல்லாம். இந்த வின்டர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா போதும், இலையெல்லாம் பழுத்து கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனி காலத்தில் ஃபுல்லாக மொட்டை மரமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஸ்னோஃபால்ஸு வரும். மரம் ஃபுல்லாக பார்க்கவே அழகாக இருக்கும். ஸ்னோஃபால்ஸ் கொட்டி பனி கொட்டி பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி ஆஃப்டர் வின்டருக்கு அப்புறம் திரும்பியும் மழைப்படி இலையெல்லாம் துளிர் விட ஆரம்பிக்கும். மேலே ஏதோ மேடு மாதிரி ஏறுது, என்னன்னு போய் பார்ப்போம். நண்பா, வீடோட எண்டு தான். நம்ம இதுலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே போய் பார்ப்போம். இந்த இடமே பார்க்க அழகாக இருக்குது. மேடு மாதிரி போகுது, ஏதாவது நீரோட்டம் இருக்கான்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. நம்ம சிட்டியோட இது மாதிரி கிராமத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா தான் நண்பா அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே கூட ஏதோ கேமராலாம் வச்சு ஏதோ மானிட்டர் பண்ணிருக்காங்க போல இருக்கு. நீரோட்டம் எதுவும் இல்லை நண்பா.
இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட். இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கும் பஸ் சர்வீஸ் வந்து இங்கே இந்த சிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பாருங்க. நம்மளுக்கு ரிட்டர்ன் எந்த டைமுக்கு பஸ் இருக்குன்னு தெரில, பார்ப்போம். யூத் ஸ்டேடியம்ன்ற பஸ் ஸ்டாப்ல இருந்து 104 பஸ்ஸை பிடிச்சி ஒரு கிராமத்தை அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் நண்பா. இந்த பாதையில் வந்து நடந்து வந்ததே வந்து ஒரு இயற்கையில் வந்து ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு நண்பா. இங்கே எவ்வளோ காற்றா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அடிக்கிற வெயிலுக்கு அந்த பனியோடு சேர்ந்த ஒரு காற்று வருது பார்த்தீங்களா, அப்புறம் இந்த கிராமத்தோட அமைதி, அங்கங்கே கத்துற காக்கா குருவிகளோட சத்தம், அதெல்லாம் கேட்கும் போது ஒரு மனசுக்கே ஒரு நிம்மதியாக இருக்குது. அங்கே சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக்கு, அதுக்கப்புறம் ஒரே நாய்ஸ், அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது நண்பா. இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ஒரு கிராமத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் செர்பியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் செர்பியாவில் இருந்தீங்கன்னா எந்த ஏரியாவில் இருக்குன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பா. பாய், டேக் கேர், நன்றி.